विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् यतः प्राप्नोति विपुलं ज्ञाति प्राधान्यमेव च अचलां प्रियमाप्नोति श्रेयः प्राप्नोत्यनुत्तमम् न भयं क्वचिदाप्नोति वीर्यं तेजश्च विन्दति भवत्यरोगो திதிமான் பலரூபகுணான்விதா. பகவானுடைய 1000 நாமாக்களை பிரத்யம் அனுசந்தானம் பண்ணணும். பிரதிதினமும் அதை படிக்கணும். கலவு சங்கீர்த்திய கேசவம்னு சொல்லியிருக்கு. பகவன் நாமாவை சொல்றதுனால்தான் மனுஷாளுக்கு சேமம் ஏற்படும். யஜ்ஞ யாகாதிகள் பண்றது ரொம்ப கஷ்டம் கலியுகத்துல. தபசு பண்றதுன்னு சாதாரணமாக மனுஷியாளுக்கு எப்பொழுதும் கஷ்டமானதுதான். ஆனா சுலபமாக பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும். நமக்குள்ள இருக்கக்கூடியதான எத்தனையோ வருஷங்களாக சேர்ந்து வச்சுட்டு இருக்கக்கூடியதான பாபங்கள் போகணும் அப்படின்னா அதற்கு வழி, சுலபமான வழி பகவன் நாமாவை ஸ்மரணம் பண்றது, பகவன் நாமாவை சொல்றது. அப்படி இருக்கக்கூடியதான இந்த பகவன் நாமாவை சொன்ன பிறகு பீஷ்மாச்சாரியர் அதுக்கு பலஸ்ருதி சொல்லிட்டு இருக்கார். நபயம் கொச்சிதாப்னோதி வீரியம் தேஜஸ்ட விந்ததி பவத்யரோகோத்யுதுமான் பல ரூப குணான்விகா. இப்ப பயங்கள்லாம் இருந்தது. யுத்தத்தில் நம்ம ஜெயிப்போமா இருக்க மாட்டோமான்னு சந்தேகம் இருந்தது. அதற்கு பிறகு இத்தனை பேருக்கும் அவளுடைய கவலைக்கு நான் தானே காரணம்னு ஒரு மனசுல ஒரு கவலை இருந்தது தர்மபுத்திரருக்கு. அத்தனையும் இந்த விஷ்ணுதாசநாமன் சொன்னதுனால போயிடுது. அதே மாதிரி யாரா இருந்தாலும் பயம் மனுஷனுக்கு போகணுமே ஆனால் சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். அதனால சஹஸ்ரநாமம் படித்தவாளுக்கு என்ன முதல் கை கண்ட பலம் நபயம் கொச்சிதாப்னோதி. அது மட்டுமல்ல, வீரியம் தேஜஸ்ட விந்ததி. வீரியம் பலம், தேஜஸ் சரீர காந்தி இவைகள்லாம் கிடைக்கும். அதற்கு மேல மனசுல கவலை இருந்தா அது வியாதியா வந்துடும். எப்பொழுதுமே மனசுல கவலை வராம பார்த்துக்கணும். மனசுல கவலைக்கு ஆதின்னு பேர். ஆதி வெகு நாள் இருக்கவையானால் அது வியாதி ஆயிடும். ஆகியால் எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம முடிஞ்சது 4 பேருக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கணும். எந்த கவலை இருந்தாலும் அப்பப்ப பகவானுக்கு கொடுத்துட்டு நம்ம சௌக்கியமா இருக்கணும். அதனால்தான் இந்த பகவான நாமாவை படிச்சுட்டு இருந்தோமையானால் முக்கியமான ஒரு பிரயோஜனம் என்ன? பவத்யரோகோத்யுதிமான் சரீர காந்தோட பல ரூப குணான்விதா. இவைகள்லாம் மன சந்தோஷமா இருந்தால் அந்த மனசுல இருக்கக்கூடியதான அழக முகத்துல தெரியும். ஆயால் அவன் பல ரூப குணான்விதா. பலம், ரூபம், குணம் இவைகள்லாம் தானா வந்துடும். இப்ப இதுக்கு பாக்கியம் பாருங்க. நக்ரோதோ நலோகோ நாசுபாமதி இது அகார அனுபந்த ரஹிதேன நகாரேன சமஸ்தம் பதத்ரயம். இதுக்கு முன்னால ந பயம் கொச்சிதாப்னோதி அப்படின்னு ஆரம்பிச்சு பவத்யரோகோ திதிமான் அப்படிங்கிற நக்ரோதோ நகபாத்ரியம் இவைகள்லாம் நம்ம சொல்லணுங்கிறத அதற்கு மேல சொல்ல போறார். அதுக்கு முன்னால ரோகார்த்தோ முச்சதே ரோகார் பந்தோ முச்சேத பந்தனாத் பயாத் முச்சேத பீதஸ்து முச்சேதாபன்ன ஆபதா. ரோகார்த்தோ முச்சதே ரோகாத். ரோகத்தினால ஆர்த்தர் பீடிக்கப்பட்டவன். இந்த ரோகமானது பாபத்தினால வருது. சில ரோகங்கள்லாம் அவ்வளவு சுலபமாக போகாது மனுஷியாளுக்கு. அபஸ்மார புட்ட கய அர்த்தா இப்படி பிரமேக இப்படிப்பட்ட ரோகங்கள்லாம் ரோகா மகாந்தா, ரோக ராஜாக்கள் அவைகள்லாம். இந்த மொரச்சூரம் வருது, இதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. எப்ப வரும், ஏன் வருதுன்னு தெரியாது. அது பலவத்தரமான பாபத்தினால வரக்கூடியதான சில ரோகங்கள். திடீர்னு இருந்தா போல இருந்து மயக்கமா போயிட்டு விழுந்துருவா. மயக்கம் எப்படி தெளிக்கும்னு தெரியாது. இப்படிப்பட்டதான ரோகங்கள்லாம் போகணும். ஆனால் அதுக்கு பகவத் அனுகிரகம் வேணும்.
ஆகையால் மருந்தினால சரி போகக்கூடியதான பதார்த்தம் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதெல்லாம் இந்த ஸ்லோகம் படிக்கிறதுனாலேயே போறது. ரோகார்த்தோ முச்சதே ரோகார் பந்தோ முச்சேத பந்தனாத். பலவிதமான பந்தங்கள் வரலாம். பந்தங்கள் எப்படி? காசு வாங்கி விட்டான், அதுக்கப்புறம் காசை திருப்பி கொடுக்க முடியல, அப்ப ஜெயில போடுவா. இப்படிப்பட்டதான பந்தங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு பந்தமும் இவன் ஒன்றும் பிடிக்காது. அந்த சமயத்துல எப்படி அவனை காப்பாற்றணும் அப்ப காப்பாற்றுறார் பகவான். பகவான் நாமஸ்மரணம் இருக்கே, அந்த நாமஸ்மரணமானது ரொம்ப விசேஷம். ஆயல் பந்தோ பந்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து. பயம் இருக்கிறவனுக்கு அந்த பயம் போயிடும். பயம் எப்படி போகும்னு பயம் முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கேன். நமக்கு சேர்ந்ததான பொருளோ நமக்கு சேர்ந்ததோ நமக்கு சேர்ந்தவாளுடைய பொருளோ நம்மளை விட்டு போயிடுவாள் எனக்கூடியதான எண்ணத்துக்குத்தான் பயம்னு பேரு. அந்த பயம் போகும்னா இனிமேல போக மாட்டான்னு தீர்மானம் ஆயிடும். அப்ப பயம் தானா போயிடுது. ஏன்னா பயால் முச்சேத பீதஸ்து முச்சேதாபன்ன ஆபதா. ஆபத்தை அடைஞ்சவர். இந்த ஆபத்துன்னு என்ன? எதிர்பாராமல் வரக்கூடியதான பதார்த்தத்துக்குத்தான் ஆபத்துன்னு. நம்ம ஆபத்து ஆக்சிடென்ட்னு சொல்றோம் பார்த்தல, இந்த ஆக்சிடென்ட்னா நமக்கு காரிய காரண பாவம் தெரியாது. காரிய காரண பாவம் இல்லாம நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறா, யாராவது ஒருத்தர் பார்த்து இருக்கலாமோ இல்லையோ? கரெக்டா பிரேக் அப்ளை பண்ணிருக்கணும். ஒரு செகண்ட் லேட் ஆயிடுது, அதனால டிலே ஆயிடுது, மோதிட்டாச்சு. யாரு பண்ணணும் யாருனால ஏற்பட்டதும் தெரியல. அதனாலதான் நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்றவங்க எல்லா ஆக்சிடென்ட்டும் எல்லா ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்றதுலயே அதெல்லாம் தப்பு. இவன் தான் பண்ணினான். இவன் பண்ணினதுக்கு காரணம் என்னன்னு யார் தப்பு பண்ணினான்னு தெரியாத போல பகவான் மேல போட்டுட்டு இருக்கான். ஆகையால் இந்த ஆபத்துன்னு ஒண்ணு இருக்கிறதுல இந்த ஆபத்தானது இவனை விட்டு போயிடும். முச்சே தாபன்ன ஆபதா. இப்படி ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்த்தவான்னு 4 விதமான பக்தாளுக்கு. சில ஆர்த்தி கவலை வந்த பிறகு பகவத பிரார்த்தனை பண்றது. அதே மாதிரியே ஆபத்து வந்த பிறகு ஆபத்து வந்துருதுன்னு கவலைப்படுற பார்த்தீங்களா, அந்த ஆபத்தும் போயிடுமா? மனுஷனுக்கு ஆபத்து இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? எப்ப ஆபத்து வருது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆகையால் ஆபத்து வராம இருக்கணும். ஆபத்து வந்தாலே பகவான் முதல்ல என்ன பண்ணணும்? பகவான பிரார்த்திக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்ற, ஆபத்து வந்து அழ தொடங்குறான். இருக்கக்கூடியதான மனசுல கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சு கூட விட்டு விடுறா. போயிடுதே எனக்கு ஒன்னும் ஆற. பகவான் நினைச்சா நிச்சயமா காப்பாற்றுவார். அந்த சமயத்துல தான் தைரியம் வேணும். அது முன்னால பெரியவனுக்கு இருந்தது. பெரியவர்கள்லாம் ஆத்துல இருந்தாரையானால் ஏதாவதுன்னா ஒன்னும் கவலைப்படாதேன்னு முதல்ல சொல்லுவாவா. இப்ப அது போயிடுதே, விவகாரம் இல்லை. ஆகையால் முதல்ல அழக என்ன ஆபத்து வந்ததுன்னா பகவான் ஸ்மரிக்கணும். அதுக்கப்புறம் துர்காணி அதிதரத்யாது புருஷ புருஷோத்தமம் சுவர்ணாமசேட நித்யம் பக்தி சமன்விதா. துர்காணி அதிதரத்யாது. துர்க்கங்கள் கம்முன செல்வதுன்னு அர்த்தம். துர்க்கம்னு செல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆனா அந்த துர்க்கம்னு கோட்டைன்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருப்போம். இது துர்க்கம்னு என்ன? யாராலையும் சாதாரணமாக அடைய முடியாதது. அந்த அடைய முடியாம இருக்கக்கூடியதா ரொம்ப கஷ்டமான பதார்த்தங்கள் கூட சுலபமா அடையலாம் பகவத் அனுகிரகம் இருந்தா. இப்படி யாராலையும் வந்து சேர முடியாதான ஒரு துர்க்கத்தை கட்டி வச்சாரா தசரதர். அதனால்தான் அவருக்கு ஊருக்கு என்ன பேரு? தேவா நாம் போர் அயோத்தியா. அயோத்தியான்னு பேர் வச்சுட்டார். யோத்தும் அசக்கியா அயோத்தியா. ஜெயிச்சுட்டு வரவே முடியாது அந்த கேபிட்டலை. அப்படி கட்டினார். அதற்கு முன்னால அந்த ஊருக்கு சாகேதபுரம்னு இருந்தது. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அத்தனை பேரையும் டவுன்ல இருக்கிறவா எல்லோரையும் திரையினதுக்கு அக்கறையில எல்லாருக்கும் முதல்ல வீடு கட்டி கொடுத்துட்டார். எல்லாரும் அங்க இருங்கோ, யாரும் இங்கே இருக்கக்கூடாது, யாருக்கும் வீடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அத்தனை பேருக்கும் டெம்பரரியா வீடு கட்டினார். கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பிளான் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி நகரம் முழுக்க நிர்மாணம் பண்ணினாராம். அந்த நகரத்துல வேற யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சார் தசரதர். அப்படின்னு ரகுவம்சத்திலேயே அஜ மகாராஜா இவ எல்லாம் பண்ணாத காரியத்தை பண்ணினார் தசரத சக்கரவர்த்தி. ஏன் சொல்ல வந்தேன்? அப்படி துர்க்கம்.
இப்படி வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா அந்த கஷ்டங்கள்ல பகு சுலபமாக தாண்டு வரலாம். துர்காணி அதிதரத்யாது, வெறும்னு தரதி இல்ல, அதிதரதி, பகு சீக்கிரமா. இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட்டு இந்த கஷ்டத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுங்கிறதுல எப்படி தாண்டினான்னு தெரியாது. மறுஷடத்துல தாண்டினான். துர்காணி அதிதரத்யாது புருஷ புருஷோத்தமம் சுவர்ணாமசஹஸ்ரேணா. எப்படி? புருஷோத்தமம், பகவானுக்கு புருஷோத்தமம்னு பேர். இந்த புருஷோத்தமம்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது? யஸ்மாத்ஷரமதீதோஹம் அக்ஷராதபிஷோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ. உலகம் எல்லாம் இருக்கு பார்த்தா இதுக்கு க்ஷரம்னு பேர். நீங்க பார்க்கக்கூடியதான ஐம்புலன்கள்னால அறியக்கூடியதான உலகங்கள் எல்லாம், இந்த மாளிகைகள், கோபுரங்கள், அது இது எல்லாமே பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே கேட்டகரி. என்னது? க்ஷரம்னு பேர். ஏன் சுவாமி இதுக்கு க்ஷரம்னு பேர் வச்சுக்கள்? அழியக்கூடியது. எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப நன்னா இருக்குங்கிற ஒரு 10,000 வருஷம் அப்புறம் இருக்குமான்னு. பெரிய பெரிய கோபுரம் இருக்குதா, கோபுரமே கரிஞ்சு விழுந்துருச்சுன்னா ஸ்ரீசைலத்துல அவ்வளவு பெரிய கோபுரம் என்ன ஆச்சு, அதை கவனிக்கல, விழுந்துருது அப்படிங்கிற. அது மாதிரி எது ரொம்ப உதவி, எது சாஸ்வதம், எது நித்தியம் அப்படின்னு நம்ம கருதுகிறோமோ அதுவும் ஒரு நாள்ல விழப்போடுதான். உலகம் முழுக்க எப்படி இருக்க க்ஷரமா இருக்கு. ஆனா இவைகள் எல்லாமே விழுந்தாலும் அழியாத உறுப்பு தான். அது என்ன? மாயா. இவைகளுக்கெல்லாம் காரணம் இந்த 5 பூதங்கள் இல்லையா? பிருத்திவி, அப்ப, தேஜஸ், வாயு, ஆகாசம், அது அங்கிருந்து தான் வந்தது. இத்தனை பதார்த்தங்களும் அந்த மாயக்குள்ள இருக்கு. அந்த மாய அழியாது. உங்களுக்கு ஞானம் வந்தா உங்களை விட்டுறது அவ்வளவு. ஞானம் வந்தால் ஒழிய அது பாட்டுக்கு அது சாஸ்வதமா இருந்துருக்கு. அப்படிப்பட்டதா அந்த மாயா அவ்யக்தம் அப்படின்னு அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. இந்த கையில டிராயிங் போட திறமை மாதிரி, கண்ணுல பார்க்க திறமை, காதுல கேட்க திறமை, அதே போல பகவான் இடத்துல ஒரு சக்தி இருக்கு. அனந்த சக்தி பரமேஸ்வர, அனந்த சக்தி, அப்படி அனந்தமான ஒரு சக்தி இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த சக்தி மாய, அது அழியாது. அந்த அழியாததால அதுக்கு என்ன பார்த்தோம்னா அக்ஷரம். இப்படி நான் யாருன்னு இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். மாய அவர்கிட்ட ஒண்ணும் வாழாட்டார். நம்ம கிட்டதான் மாய அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி எத்தோ நடக்கிறது, நடக்காம இந்த அது நடக்கிறது, அப்படி எல்லாம் நடக்கிறது இல்லையா? மாயாவது அவர்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல பேச்சு கேட்டுக்குமா இருக்கும். மாய்க்கு மேல இருந்துருக்க. ஆகையால் அவர் என்ன பேரு? யஸ்மாத்ஷரம் அதீதோகம், ஷரத்தை தாண்டி இருக்கேன். அதே மாதிரி அக்ஷரத்தையும் தாண்டி இருக்கேன். ஷர அக்ஷர விலட்சணமா இருக்கேன். ஆகையால் ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டதாக நான் இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு புருஷோத்தமம் பேரு. இதுவே வேதங்கள் சொல்லும் பொழுது உத்தம புருஷத்து அன்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோலோகத்ரயமாவித்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்க. இதா இரண்யஸ்பத்ரோ இரண்யகேதா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தஸ்ய யதா கவ்யாசம் புண்டரீகமேவ அஷ்டணி தஸ்ய பூதிதி நாமா அப்படின்னு உத்து அப்படின்னு பேரா. உத்து தமஹா புருஷா. உத்துன்னு நீங்க எதை தெரிஞ்சவங்க அவன உயர்ந்ததான ஒரு புருஷன். அப்படியே சத்திய உதிதி நாமா, உத்தரக்கூடியதான பேர் அவருக்கு. அப்படி உத்தம புருஷன். ஆயால் உலகத்திலேயே எல்லாரோட சிறந்ததா இருக்கக்கூடியதான அந்த உத்தம புருஷனை பாடினமையானால் புருஷ புருஷோத்தமம் சுவன்னு ஸ்தோத்திரம் பண்ணா வரும். எதனால ஸ்தோத்திரம் பண்ணும்? நாம சஹஸ்ரேணா. சாதாரணமான மற்றதில்லை, இந்த நாம. ஏன் இந்த நாமசாஸ்திரத்துக்கு விசேஷம் உண்டு? இது வெறும் நாமாக்கள் இல்ல, குணப்பிரயுக்தமான நாமாக்கள், வேதத்துல இருக்கிற நாமாக்கள். மகர்ஷிகள் எல்லாம் அனுபவிச்சு மந்திரபூர்வகமாக வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான நாமாக்கள். ஆயால் இந்த நாமாக்களுக்கு விசேஷம். ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்க, இருந்தாலும் இந்த நாமாக்களை பொறுக்கி எடுத்திருக்காரு. யாரி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா. அங்க விக்யாத்தானி பிரசித்தமானவை. எப்படி பிரசித்தமானவை? வேதங்கள்ல இன்னென்ன காரணத்துக்கு இந்தந்த நாமாவை சொல்லுங்க அப்படி. நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான காசு நம்மள்கிட்ட போகக்கூடாது, அப்படியே செலவாகவும் இருக்கணும், அது செலவாகக்கூடாது. அச்சுதா என்னமா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நல்ல கீர்த்தி வரணும், கோவிந்தா என்னமா அப்படி. மனசுல சரீரத்துல வியாதி வைக்க வரப்படாது, கேசவா என்னமா. இப்படி ஒவ்வொரு நாமாக்கள்.
இதை வச்சுட்டுதான் சாதாரணமாக தினமும் அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய பேஷஜமும் தினந்தோறும் அச்சுதானந்த கோவிந்தா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லணுமா. இது நாமத்ரய பேஷஜம். இந்த 3 நாமக்களும் மருந்துன்னு. எத்தனை வியாதி வந்தாலும் என்ன வந்தாலும் அத்தனைக்கு மருந்து. வெறும்னு ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வச்சு அதுல துளசியை போட்டு அந்த செப்பு பாத்திரத்துல துளசியை பார்த்து அச்சுதானந்த கோவிந்தான்னு 3 தடவை சொல்லிவிட்டு சாப்பிட்டமையான உடம்புல இருக்கக்கூடியதான வியாதி எல்லாம் போகும்னு சொல்றது சரக்கத்தம். அதுக்கு நம்ம ஏதோ என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கோம். சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்படி இந்த விஷ்ணுதாஸ் நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. ஆயிரத்துவன் நாமதாஸ்ரேன எப்படி நித்தியம் பக்தி சமன்வித, அதான் ரொம்ப முக்கியம். பக்தி இருக்கணும். பக்தி ஸ்ரத்த அந்த 2 இருந்ததுன்னா காரியம் நிச்சயமாக கைகூடும். அந்த பக்தியோடு சேர்ந்து பக்தின்னு என்ன நிச்சயமா காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பக்தி பேர். சாபரானுரக்தி ஈஸ்வரே, அந்த பரமாத்மா என்னை கைவிட மாட்டார், நிச்சயமா எனக்கு நன்மையை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை பண்ணுங்க அப்படின்னு. நித்தியம் பக்தி சமன்வித வாசுதேவாஸ்ரயோ மர்த்தியா வாசுதேவ பராயண சர்வ பாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் வாசுதேவ ஆசிரய. எந்த மனிதனானவன் வாசுதேவனை ஆசிரியிருக்காரோ, வாசுதேவரே எனக்கு அடைக்கலம் என்று நம்பி இருக்காரோ. வாசுதேவர்னா நம்ம என்ன பண்றோம், வசுதேவருடைய பிள்ளை கிருஷ்ணன் அர்த்தம் பண்றோம். தப்பு ஒண்ணும் இல்லை. வசுதேவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனும் அவருடைய அவதாரம் தான். நியாயமா வாசுதேவன் சொன்னாங்கதான் வாசுஷ்டாதோ தேவஸ்தா இது வாசுதேவா. நமக்குள்ள வசுக்கள்னு சில பேர் இருக்கா. தேவதைகளுக்குள்ளேயே வசு ருத்ர ஆதித்யான்னு இருக்க. 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர். இந்த 12 ஆதித்யர்கள் இருக்க இல்லையா, இவதான் 12 மாசம். சித்திரை வையாசி ஆனி ஆடின்னு சொல்லிட்டு 12 மாசம். இந்த 12 மாசத்துக்கு அந்தந்த பேர் வச்சுக்கிட்டு வேற காரணம் இருக்கு. சித்திரை மாசத்துல சித்ரா நட்சத்திரத்துல பௌர்ணமி வரதுனால சித்திரின்னு சொன்னேன். விசாகா நட்சத்திர பௌர்ணமி வரதுனால அது வையாசின்னு சொன்னேன். அதே போல ஆவணின்னு சொன்னேன்னா திருவோண நட்சத்திரத்துல வருங்கிறதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரையும் அந்தந்த பௌர்ணமி எந்த இதுல வருமோ நட்சத்திரம் வருமோ அந்த பேரை விட்டுவிடும். ஏகாவதா 12 மாசங்கள். அதனாலதான் 12 துவாதசாதித்யாள்னு சொன்னோம். அதே போல ஏகாதச ருத்ரா, ருத்ரால் 11 பேர். அதனாலதான் ருத்ர ஏகாதசி 11 தரம் ருத்ரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை 11 ருத்ரால் இருக்கிறதுனால 11 தரம். அதே போல அஷ்ட வசுக்கள் நமக்குள்ள இருந்துட்டு இருக்க. இந்த அஷ்ட வசுக்கள் புரியஷ்டகம்னு சொல்றது உண்டு. இந்த அஷ்ட வசுக்கள் தான் நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா. இவளை வாசயத்தீதி வசுகு அப்படின்னு பிரதாரண்ய கோபனிடம் சொல்றது. நமக்குள்ள நாம இந்த சரீரத்துக்குள்ள இருக்கும்படி பண்ற. எப்பொழுது இந்த வசுக்கள் இருக்கால, இந்த வசுச்சாதோ தேவஸ்தா ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம், நமக்குள்ள ஒரு சைத்தன்யம், அந்த நிரந்தரம் அனிந்தர மேகமான அப்படின்னு ஒரு சைத்தன்யம் இருந்துட்டே இருக்கு. அதைத்தான் நீங்க நான் சொல்லிட்டு இருக்க. நான் என்று மனசோட சேர்த்து சொன்னாலும் உள்ள இருக்கக்கூடியதான சக்தி அது இருக்கிற பதியத்தான் மனுஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அது இங்க இருந்து கிளம்பித்தர ஒண்ணு கிடையாது. அந்த சக்தி இருக்கே, ஆத்ம சைத்தன்யம் இருக்கே, அதான். அதே போலதான் ந பிராணேன ந பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேடது ஜீவந்தி யஸ்மின்னேதாபுபாஸ்ரதோ. ஒரு மனுஷன் பிராணம் இருக்கிறதுனால மட்டும் இல்ல அபாரம் இருக்கிறதுனால மட்டும் வாழல. பிராணாபானங்களுக்கு அப்பாற்பட்டதா அதை புடிச்சுட்டே ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் இருக்கிற பரியந்தமும் பிராணமும் அபாரமும் மேலும் கீழியும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த தத்துவத்தினால்தான் வாசிச்சிருக்கோம். அந்த தத்துவத்துக்குத்தான் வாசுதேவன். வாசுதேவான்னு சொன்னா கிருஷ்ணன் சொன்னதுனால தப்பு இல்லை. ஆனா நிஜமாக கிருஷ்ணனுக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான நிர்குணமான பிரம்மம்னு அர்த்தம். வாசுதேவாஸ்ரயோ மத்யா வாசுதேவ பராயண. கடைசியில பராயணம் எங்க போய் சேர்ற? பரச்சாயம் அயனச்சா, பரமாகவும் இருக்க அயனமா இருக்கு. டெர்மினல் போய் சேர வேண்டியதான இடம். எத்தனையோ பிறவிகள் மனுஷனா பிறந்திருக்கோம். மறுபடியும் எத்தனையோ புல்லாய் போடாய் என்னென்னமோ அவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அத்தனையும் ஜென்மாக்களை பிறந்த கடைசியில ஒரு நாளைக்கு அவர் இடத்துல போய் மறைஞ்சாயிடுவோம். நதீனாம் சாகரோடு
நதிகள்லாம் ஹிமாலய மலத்துல அங்கே இங்கே மலையில சேரம் விழறது, அது அங்கங்கே சேர்றது, சேர்ந்த பிறகு பிரவகிக்கிறது, அது மாதிரி ஓடிட்டே இருக்கு. எங்கெங்கயோ எத்தனையோ மனுஷர்கள் ஸ்நானம் பண்றா, தர்ப்பணம் பண்றா, நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளவோ ஒதுகிட்டே இருக்கு, ஒதுகின்றது உபயோகப்படுறது, கடைசியில ஓடிட்டே இருக்கு. நதின்னு என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்துட்டதோ இல்ல. நீங்களும் ஏதாவது ஒரு டேம கட்டினாலும் அதையும் உடச்சுட்டு ஓடணும்னு பார்த்துட்டே இருக்கிறது, முயற்சி பண்ணிட்டே இருக்கு. நதி மாதிரி இருக்கணும் நம்ம ஓடும்னு சொல்லாதீங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். 2 தரம் விஷ்ணுதாசனம் பண்ணி 3ஆம் தரம் பண்ணிக்கலாம். சமயம் இல்ல, இன்னும் வேற காரியம் வந்து அதெல்லாம் விட்டு விட்டு பண்ணணும்னு நான் சொல்லல. எப்பப்ப சமயம் இருக்கும், சும்மா இருந்தா ஏதோ ஒரு நாமா சொல்லிட்டே இருப்பார். அப்ப என்ன ஆகும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நன்றாக அந்த நதியானது எங்க ஓடி ஓடி எங்கே போறது, சமுத்திரத்தோட ஒன்னா போயிடும். சமுத்திரத்தோட ஒன்னா போனவரை இனிமேல் அந்த நதிக்கு பேருண்டா யதானந்தமான சமுத்திரே அஸ்தங்கி நாமரூபே விஹாய. நதிகளுக்கெல்லாம் கங்கான்னு பேரு, யமுனான்னு பேரு, கோதாவரின்னு பேரு, கிருஷ்ணான்னு பேரு, காவேரின்னு பேரு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கு. இதுதான் வசதி, அதுதான் வசதி. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் புஷ்கரம்னு வரும். அந்த புஷ்கரம் வந்தது ஏன்னா அதுக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தியா இருக்கு. இப்படிப்பட்டதான அந்த நதிகள் மனுஷியாளுடைய பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியதான நதிகள். அது என்ன ஆச்சுன்னா சமுத்திரத்துல போய் ஒன்னா போயிடுது. சமுத்திரத்துல போய் கலந்த பிறகு இனிமேல அந்த நதிக்கு பேருண்டா, ஊருண்டா, வேற ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. இதற்கு முன்னால நதியில ஸ்நானம் பண்ணினா ஒரு விசேஷம் உண்டு, ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியங்கள்லாம் சமுத்திரத்தோட கலந்து போயிடுது சார். சமுத்திரத்துல உங்க இஷ்டமா போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. பர்வதனங்கள்ல தான் சமுத்திரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணணும். நதியில எப்பாவது ஸ்நானம் பண்ணலாம். அப்படி விசேஷங்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்தோட ஒன்னா போன பிறகு அதுக்கு தெரியலையா, அதே போல நாமும் இந்த பேரோட இந்த ஊரோட நான் அந்த நர்னா நான் இந்த கோத்திரம்னா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ கர்மாக்கள் பண்ணிட்டே இருக்கோம். கடைசியில அவரோட போய் சேர்ந்த பிறகு இனிமேல் திரும்பி வர்றதில்லை சார். நதி உள்ள போய் சேர்ந்த பிறகு திரும்பி வருமா? வந்து அதுக்கு நதியின் பேர் உண்டா? அதே மாதிரிதான் நாமெல்லாம் பரமாத்மாவோட ஒன்னா போயிடுவோம். அதனால வாசுதேவ பராயணா, இவன் எப்பொழுது இந்த பரமாத்மாவோட ஒன்னா சேர முடியும்? பரமாத்மா எப்படி இருக்காரோ அப்படி நீங்க இருக்கணும். பரமாத்மாவுக்கு எப்படி சார்? ஒரு பாபமும் இல்லை. அதுக்கு ஆப்போசிட் நம்ம எவ்வளவு பாபம் இருக்குன்னு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சுத்தமா இருக்கோம்னு நினைக்கிறோம். இந்த ஜென்மாவில சுத்தமா இருக்கு, போன ஜென்மால என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஆனா ஒண்ணு ஊகம் பண்ணிக்கலாம். இந்த ஜென்மாவில ஏதோ விஷ்ணுதாஸ்நாமம் கேட்கிறோம், அது கேட்கிறோம், இது கேட்கிறோம், பகவத்பாதாவுடைய பாஷ்யத்தை வாசிக்கிறோம், காதாலியாவது விழுறது, கோவிலுக்கு போறோம், கற்பகாப்பாள பாக்குறோம். இவைகள்லாம் இருக்கிறதுனால ஏதோ நம்ம பண்ணின பிராரப்த கர்மாவில கொஞ்சம் புண்ணியம் இருக்கு, அவ்வளவுதான். சஞ்சித கர்மால என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு அடுத்த பிறகு யாருக்கு என்ன தெரியும்? முடியாது. பிராரப்த கர்மாவில கொஞ்சம் புண்ணியம் இருக்கு. ஆகையால் தான் மனுஷால் எல்லோரும் வெவ்வேறு திசையில போயிருந்தாலும் நம்மளை மட்டும் பகவான் இந்த பக்கத்துல சேர்த்து விட்டிருக்கார். அது வரைக்கும் அவருக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் சொல்ல வந்து, அப்படி பாபங்கள்லாம் மனுஷாளுக்கு எல்லோருக்கும் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல சார், இந்திராதிகளுக்கும் இருக்குங்க. சூரியனுக்கும் பாபம், இந்த தேவதைகளுக்கும் பாபம். எப்ப ஞானம் வருதோ அப்பதான் எல்லாமும் போயிடும். அது வரைக்கும் சிறிதளவுக்கு பாபம் இருக்கு. நம்ம மாதிரி நிறைய இவரை வருது அளவுக்கு இல்ல, சிறிதளவுக்கு பாபம் இருக்கு. அதே மாதிரியே நீங்க வாழ்க்கையில முன்னேற முன்னேற பகவத் நாம படிக்க படிக்க சொல்லி கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமா சிரவணம், கீர்த்தனம், பெண்ணோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம், இப்படியும் பகவத் நாமாவை சொல்ல சொல்ல உள்ளூர இருக்கக்கூடியதா அந்த ஜோதிஷ்ட நினைக்க, ஒரு ஜோதிஷ்டம் நமக்குள்ள இருக்க, ஜோதி ரூபமா சுவப்பிரகாசமா இருக்க, அவரை நினைக்கணும். அவர்தான் பரமாத்மான்னு தியானம் பண்ணணும். கூடிய மட்டும் 4 பேருக்கு சகாயம் பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார். இன்னார் பாகுபாடு இல்லாம எல்லாரிடத்துலயும் பகவான் இருக்கார். நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணுவோம், இனிமையாக பேசுவோம். இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோமையானால் பாபம் போயிடும். பாபங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா பரமாத்மாவோட ஒண்ணுமே. சர்வ பாபவை சுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் பரத சர்வ பாப விசுத்தாத்மா. இந்த பாபம் அந்த பாபம் இல்லை சார். பகவத் நாம சொல்ல சொல்ல எல்லா பாபமும் போயிடும். எல்லா பாபமும் எப்ப போகும்? பகவத் நாம ஸ்மரணத்தினால ஏற்பட்ட சித்த சுத்தினால, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சித்த சுத்தினால வேதாந்த வாக்கியத்தை ஞானம் வந்தது. அந்த ஞானம் வந்தது எல்லாம் போயிடும். என்னட்டு ஞானம் வரணும், அவங்களோட ஆத்மான ஒரு ஞானம் வரணும். அந்த ஞானத்தினால ஓடும்.
சர்வபாபவிசுத்தாத்மா. என்ன ஆனா யாதி பிரம்ம சனாதனம். விஷ்ணு தர்மம் ஏதோ ஸ்தோத்திரம்னு நடக்கும். இப்ப என்ன பண்றாரு, யாதி பிரம்ம சனாதனம், சனாதனமான சாஸ்வதமான வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடியதான ஆத்தியந்த ரஹிதமாக பிரம்மஸ்வரூபமா ஆயிடும். என்னாச்சு, வெறுமனை இது ஸ்தோத்திரம் இல்ல, வெறுமனை இது ஏதோ பகவான் சொன்னது கிமேகம் தெய்வதம் லோகேங்கிற ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் இல்ல. இதை நீங்க படிக்கலையானால் பரமாத்மாவுடைய திருவடியை நிச்சயமாக அடையலாம். ஆகையால் சர்வபாபவிசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே க்வசித். அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி ஒரு பிரதிகை மன்னே வாசுதேவ பக்தாளா இருந்தாரேயானால் அவளுக்கு அசுரமே கிடையாது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றேன்? நானும் தான் விட்டுதாருமா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். மேலுக்கு மேல இடி விழுந்துட்டே இருக்கேன். எத்தனையோ கஷ்டங்கள். நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணினாலும் நீங்க தப்பு பண்ணினீங்கன்னு 4 பேர் சொல்றான். அது உங்களுக்கு மட்டுமா? செமந்தகமணியை யாரோ எடுத்துருந்தா கிருஷ்ண பரமாத்மா எடுத்திருந்தால் அவருக்கு பேரு செமந்தகமணியை திருடினவர். செமந்தகமணியர் ஆர்த்திரே ஏனமா பகவானுடைய அட்டோத்தரத்துல செமந்தகமணியை திருடினவர்னு பேர். என்ன சார் அவர் இப்படி சொல்லலாமா? அவர் இதுக்காகவே நான் திருடேன்னு இவர் மேல சந்தேகம் வந்தது. சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்கே அவர் தேடிட்டு போய் அந்த சத்தியஜித்தை போயிட்டு கரெக்டுல என்னாச்சு, அங்க ஜாம்பவனோட பார்த்தார். அவரோட யுத்தம் பண்ணினேன். எத்தனை நாள் யுத்தம் பண்ணேன்னா அந்த ஜாம்பவனும் மறு கொடுத்துட்டே இருக்காரு சார் இவரோட விடல. அவர் வரம் வாங்கிட்டு இருக்கார் எல்லோரோடையும் சொல்லி என்ன தோக்கப்படாதுன்னு. பகவானும் சண்டை போட்டார். கடைசியில என்ன செய்தார், ஒரு தோக்கல, அவர் டயர்ட் ஆயிட்டார். அப்பொழுது பகவான் ராமனாக அவதாரம் காட்டி கொடுத்தார். ஜாம்பவானுக்கு யார் கிருஷ்ணனா யுத்தம் பண்ணினார், ராமனாக ஒரு அவதாரத்துக்கு அந்த பழைய ஸ்வரூபத்தை தரிசனத்தை கொடுத்தார். கால விழுந்து தேவிட்டு நான் இத்தனைக்கு எத்தனை அடி குத்து இருப்பேன், எவ்வளவு பாப்பம் வந்திருக்கேன். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு என்ன தெரிவிக்கணும் முதல்னால? என்ன சுவாமினர், அந்த ஒரு மணிக்கா தெரியாம அவர் இதுக்கு வந்து விட்டார்னா அதனால அவ்வளவு தூரம் சண்டை நடந்தது. கடைசியில என்ன ஆச்சுன்னா ஓஹோ வந்தார். அதுக்கப்புறம் மணியும் கொடுத்தார், பண்ணையும் கொடுத்தார். ஜாம்பவதின்னு அவரையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். மணியை கொண்டு வந்து ருத்ராஜத்தை கொடுத்து விட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியும்னா, ஐயோ தப்பா உங்க மேல சொல்லிவிட்டேன்னு பிரச்சாரம் பண்ணிட்டேன்னு தன்னுடைய பொண்ணு சத்யபாபாவை கொடுத்தார். அப்படி கல்யாணம் நடந்தது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா மணியை திருடினவர்னு பேர் மட்டும் நின்று போயிடுதுன்னு அதிப்படி கொண்டு வந்தாலும் என்ன விவகாரம்? செமந்தகமனே ரகசிரேரம் என்ன ஜெயிச்சேன்னு இந்த மாதிரி பேர் சொல்லிட்டே இருக்கேன். பேரு கெட்ட பேர் வந்தா போகாது, கடைசி வரைக்கும் அந்த பேர் போகாது. அதனாலதான் மனுஷன் எப்பொழுதுமே கெட்ட பேர் வராம தன்னை நீங்க நல்லவாளா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, நல்லவாளா 4 பேருக்கு காணப்படும். அதெல்லாம் யாரும் உங்களை கெட்டவன்னு நினைக்கவே கூடாது. அவர் இப்படி பண்ண மாட்டாருன்னா உங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்க அப்படிங்கிற ஆளுக்கு வரலாம். அதெல்லாம் எப்படி சர்வபா அபவிசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே க்வசித். ஒரு அனுபவம் கிடையாது வாழ்க்கையில, எப்பொழுதும் வராது. அப்பப்ப வராபல பிராரப்த கர்மாவில காணப்பட்ட போதிலும் அவைகள்லாம் எவ்வளவு விட்டு போயிடும். இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதேதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது நமே பக்த பிரளப்தி வாசுதேவம் பிரதியானி. ஏ அர்ஜுனா நீ சொல்லப்பா, நீ சொல்லு. ஏ பார்த்த பிரதிஜானி நமே பக்த பிரளப்தி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் அழிய மாட்டான்னு நீ சொல்லுங்க. அர்ஜுனன் சொல்ற, நான் போய் 4 பேருக்கு சொல்லணுமா உங்களை பத்தி? நீங்களே சொல்லிக்க கூடாது அப்படிங்கிறார். ஏன் சுவாமி, நீங்க தான் 9வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல அது பாட்டுக்கு நான் அதுல அப்படி இருக்கேன் இதுல இப்படி இருக்கேன் உங்களுடைய செல்ஃப் குளோரின்னு அவ்வளவு சொல்லிவிட்டேன் ஒழுக்கா. இது மட்டும் நீங்க நான் சொல்லணுங்கிற என்ன விவகாரம்? இல்லப்பா, நீ சொன்ன உனக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஏன் தெரியுமா, நான் பொய்ய பேசல. நான் 1-2 தடவை பொய் பேசியிருக்கேன். அதனால என்ன கேட்டா ஜனங்கள் ஒரு மாதிரி. அதோட மட்டும் இல்ல, முதல்ல இருந்தே கிருஷ்ண பரமாத்மா மண்ணை சாப்பிடலன்னு போய் சொன்னவர், வெண்ணையை திருடலேன்னு போய் சொன்னவர், இப்படின்னே நம்ம புரிஞ்சுட்டு இருக்காரு. கர்ணன் ஒருத்தன் பகவான் சொன்னா ரைட்டு, போய் பேச மாட்டார் நம்பினவன் தான். நீ புத்தி புத்திரனப்பான்னு சொன்னா எனக்கு தெரியும் நீங்க பொய் தான் சொல்லுவேன், எப்பொழுதும் நிஜம்தான் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், புரிஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் துரியோதனுக்கு வாக்க கொடுத்துட்டேன், தாண்ட மாட்டேன், அந்த பக்கம் தான் இருப்பேன்.
இது எல்லாரும் பகவான் என்ன பண்றாங்க, நவநீத சோரான்னு பேர் வச்சிருக்க, அழகா பேர் வச்சிருக்காரு பகவானுக்கு. அதான் பகவான் என்ன சொல்றார், ஏ அர்ஜுனா பார்த்தம் பிரதிஜானி, பாரத யுத்தத்துல போர் முழுக்க 18 நாட்களும் நான் எப்பொழுதும் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினேன். ஆனா பீஷ்மாச்சாரியருக்கு வரும்பொழுது என்ன பண்ணிவிட்டேன் தெரியுமா, நான் கையை எடுத்தேன், அந்த சக்கரத்தாழ்வார் அவர் ஓடி வந்து விட்டார். தப்பு இல்ல, அவர் வந்துட்டார். வந்ததுமே என்ன ஆச்சுன்னார், பீஷ்மாச்சாரியர் நிகமக்கா அது பதாரோ அப்படியே சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். உலகங்கள்ல எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா, ஓஹோ பகவானும் கையெழுத்து விட்டார். பார்த்தேடா, அது போல சில சமயத்துல அப்படி ஆயிடும். அதனால நீ ஒண்ணும் பயப்படாத, நீ சொல்ல பார்த்தார். அப்படியே சொன்னான்னு வச்சுக்கலாம், பகவானுடைய ஸ்வரூபம் நமே பக்த பிரணஸ்தி, பகவானுடைய பக்தனுக்கு ஒரு நாளும் எந்த குறவும் கிடையாது. நம்பிக்கை இருக்கணும். பகவானை நம்பிட்டு இருக்கோம், பகவானை ஸ்தோத்திரம் பண்றோம், பகவான் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற தைரியம் உறுதியெல்லாம் உறுதி உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வாழ்க்கையில ஜெயிப்பு. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது வேற எங்க இருந்தோ வேண்டாம், சக்தி உங்க மனசுல. பகவான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசை கொடுத்திருக்கார். அந்த மனசுனால எவ்வளவு காரியம் பண்ணலாம்னு மறு உலகத்தையே சிருஷ்டிக்கலாம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய மனசுனால என்ன பண்ணினார், இன்னொரு உலகத்தை 14 பவனங்களை சிருஷ்டித்தார். இன்னொரு சொர்க்கலோகத்தை சிருஷ்டிச்சுட்டார். திருசங்குவுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாராம். உயிரோட இந்த சரீரத்தோட போக முடியாதுன்னு சொல்லி மேல இருந்து கீழே தள்ளுறார். தள்ளும் பொழுது அப்படியே பாதையில விஸ்வாமித்திரர் கத்துட்டே கீழே விழறார். அவர் ஜஸ்ட் இமேஜின் படிப்பார். பிளேன்ல இருந்து விழுறதுக்கு இவ்வளவு பயப்படுறல, சொர்க்கலோகத்திலிருந்து கீழே விழுந்திருக்கேன், தலைக்குப்புறம் விழுந்துட்டே இருக்கான். கத்துறார். விஸ்வாமித்திரர் நில்லுட்டார். அங்கே நின்னாரு. பயப்படாதேன்னார். என்ன ஆச்சுன்னார், உங்களுக்கு என்ன சொர்க்கம் தானே வேணாம், நான் பண்ணி தரேன் சொர்க்கத்தை. சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சேன், அவர் சொர்க்கத்தை ஏத்துக்கல உங்களை, நான் அங்க சொர்க்கத்துல என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் பண்ணி விட்டுவிடுவேன் அப்படின்னு சர்வமும் தயார் இன்னொன்னு ரெப்ளிகா பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். இப்ப சாதாரணமா பாருங்க, இந்த ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் அழகா இருக்கும். சாதாரண நீங்க வச்சிருக்கிற செல்போனை தவிர இந்த பாண்டி பஜார்ல விற்கிற பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு, அது இதை விட நல்லா இருக்கு. அது ரொம்ப நல்லா பாட்டு வேற பாடுறது. என்னடா விவகாரம், அந்த ஒரிஜினலை விட அதான் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவ என்னென்ன பண்ணினாலும் அதை விட மிளகுதான் இருந்தது, அதை விட மிளகாய தயார் பண்ணினார். ஒவ்வொன்னையும் எலுச்சம்பழத்தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணார், புள்ளிய தயார் பண்ணினார். அதனால இதுல எதற்காக பண்ணார் தெரியுமா, நான் இதை பண்ணினதுனால்தான் பிரார்த்த தனிக்கு இவைகள்லாம் நம்ம உபயோகிக்கிறது இல்லை. விஸ்வாமித்திர சிருஷ்டியும் உபயோகப்படல. அதே போலயே கத்திரிக்காயை அவர் தான் சிருஷ்டி பண்ணார். நவார்த்தாகம் பற்றையே ஏன் சார் பண்ணப்படாது, விஸ்வாமித்திர சிருஷ்டி அதனால சேர்க்கப்படாது அப்படி. ஏன்னா அத்தனையும் தயார் பண்ணிட்டார். என்னென்ன உலகத்துல இருக்கோ அத்தனையும் தயார் பண்ணிவிட்டார். கடைசியில அந்நியமிந்திரங்க ரிஷ்யாவே இன்னொரு இந்திரே தயார் பண்றேன் நடுங்கி விட்டார். இந்திரனுக்கு ரொம்ப பயம் சார், என்ன சார் பண்றது, இன்னொரு இந்திரன் இந்த இந்திரனுக்கு அந்த இந்திரனுக்கு சண்டை வந்து, முதல்லயே ராட்சதாளுக்கு இந்திரனுக்கு சண்டை வந்தாலே கவலையா இருக்கு. அவருக்கு எப்பொழுதுமே சுகமா இருக்கணும்னு ஒரு கவலையே இல்லாம இருக்கணும்னு ஒரு ஆசை. என்ன பண்றது, ஓடி வந்துட்டார். பிரம்மதேவரும் ஓடி வந்துட்டார். அவர் பார்த்தார், சுவாமி இந்த போறோம், உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சேன், நம்பிட்டேன், அதோட நிறுத்த போனார். அப்படியே இருந்துட்டார். அப்படி அந்த ஒரு மனசுல அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி வந்தது, விஸ்வாமித்திரருக்கு எப்படி வந்தது, காயத்ரி பார்க்கிறார். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அதிஷ்டான தெய்வம் யாரு, மகாவிஷ்ணு. அதனால நீங்க நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க வரை வருதான் மேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு இருக்கிறதுனால நிச்சயமா அந்த பகவானுடைய நலத்தை அத்தனையும் போயிடும். நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே க்வசித். அது மட்டும் இல்ல, ஜன்ம மிருத்யுஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே. வியாதி பயம் நைவோபஜாயதே. இந்த கிழத்தனத்துல வயசாக அது வருமோ இது வருமோன்னு பயம் வருதா. இந்த வியாதி பயம் கிடையாது. பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான வியாதியும் பகவத் நாமஸ்மரணத்தினாலேயே போயிடும்னு சொன்னேன். புதுசா அது வந்துருமோ இது வந்துருமோ, ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் வைரல் ஃபீவர் தான். மெட்ராஸ் நேற்றுதான் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சு 10 நாள் ஆனா பரவாயில்ல. இப்பவே என்ன எங்க பார்த்தாலும் வைரல் ஃபீவர்ங்கிறாங்க, ஜலத்தை காய்ச்சி குடிக்கோங்கிறா, பண்ணிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. ஏன் சொல்றது, பயம்.
பயம் எல்லாம் கிடையாது. வியாதி பயம் நைவ உபஜாயத்தே. பிறகு ஜரா வியாதி பயம் கிழத்தனம் அப்படின்னு கிழத்தனம் அடையிறதுக்கு முன்னாலே போயிடுவாளோ விஷ்ணு பக்தர் அல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. கிழத்தனத்தினால ஏற்படக்கூடியதான கவலைகள் இருக்காது. கிழத்தனத்துல ஏன் சார் பயப்படுறா முதல்ல மனுஷியாளுக்கு ஞாபகம் யோசனை பண்ணி பார்ப்போம். கிழத்தனத்தை கண்டு ஏன் பயப்படுறான்? நம் கை கால் தன் சுவாதீனத்துல இல்லைங்கிறதுதான் பயம். எப்பொழுதுமே கிழத்தனத்துல நாம இந்த திருவள்ள டிபெண்ட் ஆயிருக்கணுமோ, எழுதுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இருக்கணுமோ, நம்ம காரியம் நம்மளால பண்ணிக்கொள்ள முடியாதோ என்னமோ, இதே பயம் கிழத்தனத்துல. அது இல்லாம அரோக திருடகாத்திரால இருந்த போருமே. வியாதி வைக்க இல்லாம உங்க காரியத்தை நீங்க பண்ணிட்டே இருந்து அது நிச்சயமா கிடைக்கும். பாராயணத்தினால இது நிச்சயமா கிடைக்கும். ஜரா வியாதி பிற ஜன்ம மிருத்யு அது பயம் இல்லைங்கிற. இது எப்படி? பகவான ஞானத்தை அடைஞ்சதுனால, பகவத்ஸ்வரூபமான ஞானத்தை அடைஞ்சதுனால இது மேல பயம் கிடையாது. ஞானஸ்வரூபத்தினால ஞானம் வந்தா அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போச்சுன்னா அஜ்ஞானகாரியமான கர்மாக்கள் போச்சு. அஜ்ஞானகாரமான கர்மாக்கள்லாம் போயிடுதுன்னா கர்மா இல்லாததுனால பிறவி இல்லை. பிறவி இல்லைன்னா மரணம் இல்லை. ஜன்ம மிருத்யுன்னு சொன்னேனே எதுக்காக? பிறவி இல்லாம இருக்கிறதுனால மரணம் இல்லை. பிறவியே இல்லை, கர்மா இல்லை. கர்மா இல்லை, அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் என்னதால இருக்கிறது? ஞானத்தினால போச்சு. அந்த ஞானம் எப்படி வந்தது? பகவன் நாம ஸ்மரணத்தினால. விஷ்ணு சாஸ்திரநாமத்தை காதால கேட்டாலோ வாயால சொன்னாலோ பாபங்கள்லாம் போச்சு. பாபம் போச்சுன்னா அதுக்கப்புறம் பாபம் போனதுக்கு அடையாளம் என்ன? சித்த சுத்தி வந்ததுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உங்களுக்கு அறியாமலேயே வேதாந்த ஞானம் வந்து சேர்றது. குரு கிடைக்கிறார், குரு லாபம் கிடைக்கிறது. குரு லாபத்தினால வேதாந்தத்தை கேட்டு இருக்கோம். கேட்டு இருக்கிற வேதாந்தமானது ஒரு நாளைக்கு தானா பலத்தை கொடுக்கிறது. எப்பவுமே சாதாரணமா அப்படின்னு நீங்க கேட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது எப்போ வரும். ஒரு க்ஷணம் தானா வரும். வந்த ஒரே செகண்ட்ல மின்னல் வந்ததுமே இருட்டெல்லாம் போறதா இங்க. அந்த மின்னல் ஒரு செகண்ட் இருக்கு, அதனால மறுபடியும் இருட்டு வருது. ஆனா மின்னல் வந்ததுமே சூரியன் பிரகாசிச்சா போல மின்னலுடைய பிரகாசமா ஒளியதால இருட்டெல்லாம் போறதல்லவா? அதே மாதிரிதான் நமக்குள்ள தட்டில் காசமரசி சக்கரோபரி சமுஸ்திதா மின்னல் மாதிரி. அந்த ஞானம் வந்தது, அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போச்சு, கர்மாக்கள்லாம் போச்சு. கர்மாக்கள் இல்ல, எப்படி ஜென்மா கொடுக்கறது? ஜென்மா இல்லை. ஜென்மா இல்லைன்னா மரணம் இல்லை. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவ உபஜாயதே. ஜென்மா வந்துருமோன்னு ஒரு பயம், ஜென்மா வருமோன்னு பயம், மிருத்யு வருமோன்னு ஒரு பயம், ஜரா வரும். ஜென்ம பயம்ங்கிறது ஒவ்வொன்னோட சேர்க்கணும். ஜென்ம பயம், ஜரா பயம், மிருத்யு பயம், வியாதி பயம். எல்லாத்துக்கும் பயம்ங்கிறது தெரியாது. ஏன்னா முன்னால பயம் பயான் முச்சேட்ட பீதஸ்துங்கிற ஸ்லோகத்துல பயமே போயிடும்னு சொன்னார். இங்க அந்த பயத்தை கேட்டகரைஸ் பண்றார். பயம் சரியா இல்லை. ஏன்னா அது பயான் முச்சேட்ட பீதஸ்துங்கிற ஸ்லோகத்துல சொல்லிவிட்டேன். இங்க பயங்கள்னால எதனால பயப்படுறோமோ அவைகள்லாம் வராது. எது? ஜென்ம பயம் கிடையாது, மிருத்யு பயம் கிடையாது, ஜரா பயம் கிடையாது, வியாதி பயம் கிடையாது. ஜென்ம ஏன் பயம்னு மறுபடியும் ஜென்மா வந்தது ஏனால் இருக்கிற இடத்துல கீழையும் போயிடணும். நம்ம இந்த ஜென்மாவில ஏதோ ஓரளவுக்கு நல்லது பண்ணி இருக்கோம் நினைக்கிறோம், நல்லது பண்ணி நல்ல வழியில இருந்துட்டு இருக்கோம். ஆனா அடுத்த பிரிவுல மறுபடியும் இதே போல நல்ல சத்சங்கம் கிடைக்கும்னு யாரு கேட்டா? நல்ல இடத்துலதான் பிறந்தான். யாரு? குட்டி புத்தனா இருக்கா கூடியதான கர்ணன். கடைசியில எங்க என்ன ஆச்சு? ராதேன்னு ஆயிட்டான் மத்தியான. அங்க இருக்கக்கூடியதான பழக்க வழக்கங்கள்லாம் அப்படி ஆயிடுது இல்லையா? ஆகையால் நம்ம எங்க பறப்போம், என்ன ஆகும் ஒண்ணுமே தெரியாத மனுஷன். ஆகையால் பிறவி கண்டாலே பயம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயதே. இமம் ஸ்தவமதீயான ஸ்ரத்தா பக்தி சமன்விதः யுஜ்யேத ஆத்மசுகசாந்தி ஸ்ரீ திருதிர் ஸ்மிருதி கீர்த்திபிः இவம் ஸ்தவமதீயான. இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவனுக்கு அதீயான அத்தியனம் பண்றேன்னு சொல்றேன். அத்தியனம் பண்றதுன்னு எப்படி? அதிபூர்வகமாக இன்கதவுங்கிற தாத்துவானது என்ன சொல்றது? படிச்சு குருவிட்ட இருந்து வாசி. ஏதாவது அத்தியனம் பண்றோம்னா குருவிட்ட இருந்து வாசி. அதே போலயே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை குருவிட்ட இருந்து வாசிச்சு அவர் ஒரு தரம் சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா கமஹா க்ஷாமஹா க்ஷமக்ஷாமஹா அப்படின்பா. சகாரத்துக்கு முன்னால விசர்க்கம் வந்தா தனியா பிரிச்சு சொல்லணும். அப்படி சில நியமங்கள்லாம் இருக்கு.
அப்படி தெரிஞ்சுண்டு ஒரு தடவை தெரிஞ்சிடணும். இமம் ஸ்தவம தீயான எப்படி ஸ்ரத்தா பக்தி சமன்விதா. ஸ்ரத்த இருக்கணும், பக்தி இருக்கணும். ரெண்டு ஒண்ணுதானேன்னு சொல்லாதீங்க. ரெண்டும் அக்கா தங்கைகள். ஸ்ரத்த இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி இருந்தா ஸ்ரத்த வந்துடும். ஸ்ரத்தன்னு சொன்னா ஆஸ்திக்ய புத்தி, பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். பக்தின்னு சொன்னோமையானால் பகவான் இடத்துல அவியாஜமான ஒரு கருடன், பகவான் இடத்துல இவ்வளவு கருணை இருக்குங்கிறது நம்பர். இப்படி ஸ்ரத்தா பக்தி சமன்விதா யுஜ்யேத ஆத்ம சுக சாந்தி. யுஜ்யேதா இவனுக்கு தானா வந்து சேருது என்ன? ஆத்ம சுகம். இவனுக்கு சுகம் வரும், சாந்தி பொறுமை வரும். இந்த பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு கோபம் வராம இருக்க நம்மளதான் பார்த்துக்கணும். வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, நீங்களே பார்த்துக்கணும். கோபத்தை வராம இருக்கா எத்தனை தரம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 தரம் வருது சார். வந்தா போக மாட்டேங்கிறதுன்னா ஒரு தடவை கோபம் வந்து அது பாட்டுக்கு ஒரு 6 மாசம் இருக்குங்க. இதுக்குள்ள இன்னும் 2 தடவை கோபங்களே லைன்ல நிக்கிறதே இல்லை. நமக்கு கோபம் வராம நம்ம தான் பார்த்துக்கணும். கோபம் வராம எப்படி பார்த்துக்கிறது? நம்மளதான் இல்லைன்னு தூண்டிட்டே இருக்காது சார். இந்த அங்குஷத்தினால குத்துற மாதிரி தானே, வார்த்தையினால குத்திட்டே இருக்க. நம்மள கோபம் வராம இருக்குமா? மனுஷன் தானே, நாங்களும் உப்பு காரம் தானே சாப்பிட்டு. இது வேற சொல்றேன், உங்களை யார் சாப்பிட சொன்னா? சாப்பிடுறதுனால இது கோபம் வராம இருக்குமா அப்படின்னு வேற கேட்கிறா. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது நம்மளை வச்சாலோ தமிழமா சொன்னாலோ முதல்ல அவன் மேல ரியாக்ட் ஆகக்கூடாது. என்னடாச்சுன்னு நாம ஏன் இவங்க நம்மளை வைக்கிறாங்க ஒரு செகண்ட் யோசனை பண்ணி இந்த வழக்கம் வச்சுக்கணும். என்னாச்சுன்னு நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இவங்க ஏன் நம்மளை வைக்கிறாங்க? தப்பு பண்ணிட்டதுனால அவன் வைக்காளையானால் ரைட்டு நீங்க வச்சது சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அவன் கேட்கல சார், மேலும் மேலும் வச்சுட்டே இருக்கட்டும், அது வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம தப்பு பண்ணிவிட்டோம்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம தப்பு பண்ணலேன்னு வச்சுக்கலாம், தப்பு பண்ணாமலே வைகிறான் சார் அவன் அப்படின்னு அப்பவும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் தான் தப்பு பண்ணலையே, மலையை பார்த்து நாய் கொலைச்சா யாருக்கு தப்பு அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கும். சார் அவருக்கு ரொம்ப திமிர் தண்டி சார், நான் வச்சா கூட ரியாக்ட் ஆக மாட்டேங்க சார். அது வேற. சில பேர் அப்படி வேறு பேசுவாங்க வார பொழுது. யாரு எதை பேசினாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, கோபமோ குரோதமோ யாருக்கு வரதோ அவளை தாக்குறதை தவிர இன்னொருத்தரை தாக்கல. நீங்க ஒருத்தரை வெட்டதுனால அவன் என்ன பண்ணுவான், நீங்க பிராமணன் இப்படிதான் போன ஜென்மால நாயா இருந்தார் அப்படின்னு அவன் போயிட்டான். அவர் திரும்பி உங்க முகம் பார்க்க போறதில்ல. நமக்கே அடாடா அவன் விஷயம் இன்னைக்கு வச்சு விட்டேனோ, அவன் கோவிச்சுப்பானோ என்னமோ, நாளைக்கு நம்மளை ஏதாவது அபகாரம் பண்ணுவானோ என்னமோ. இன்னைக்கு விஷத்தினால அவன் என்னைக்காவது நமக்கு அபகாரம் பண்ணுவானோன்னு அவன் மேல நமக்கு பார்ப்போம், அவன் மேல நமக்கு ஒரு பயம். அதனால பெட்டர் என்னென்ன யாரையும் கேர் பண்ண, யார் இடத்தையும் கோபத்தை வர வைக்கக்கூடாது. கோபம் இல்லாம இருக்கிறத பழகணும். கோபம் இல்லாம பழகணும்னு நம்ம மேல சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார் சார். கோபமே வராது இவருக்குன்னு வேணும்னே இந்த தலையில மிளகா தேய்க்கிறார் சார் அப்படின்னு. கோபம் வரப்படாதுன்னு சொன்னேன் தவிர அவனை கஷ்டப்படாதுன்னு சொன்னேன். ஸ்ட்ரிக்டா சொல்லப்படாதுன்னு சொன்னேன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லணும். கீழே வேலை செய்கிற மாதிரி இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் அனுபவிக்கணும். இப்படி எல்லாம் பயமுறுத்தலாம் அவளாம். ஆனா கத்தி கோபம் வந்து குரோதம் வரவழுதுங்கிறது வரப்படாது. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் கோபம் இல்லைன்னா சாந்தி யுஜ்ஜேத ஆத்ம சுக சாந்தி. இந்த பொறுமைங்கிறது மனசுல இருக்கக்கூடியதான ஒரு குணம். எப்படிப்பட்டதான கஷ்டமா இருந்தாலும் அதை நாம் அனுபவிப்போம், அதை நாங்க வாங்கிப்போம். அது மனசுல அந்த ஒரு உறுதி தீர்மானம் வந்துதான் தானா போயிடும். இது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை. அனுபவிச்சுட்டு இருக்க நீங்க மாட்டு பொண்ணா புதுச்சா வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு பிடிக்காத காரியங்கள் எத்தனை நடக்கிறது. மாமியார் சொல்றா நான் பொண்ணாட்டம் வச்சுக்கிறேன்ட்டு, மாமனார் எங்காத்துல சம்ராஜ்ஞே சம்ராஜ்ஞே வேதமே சொல்றது இந்த வீட்டுக்கு நீ எஜமானியா இரு. எப்ப இன்னொரு 20 வருஷம் ஆனது பட வேண்டியதெல்லாம் பட்ட பிறகு இருந்தாலும் லாடியா இருந்தேன்னா யார் தானே அது வந்த பார்த்தா தெரியுதா. ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வளர்ந்து இன்னொரு இடத்துல நான் உள்ள போந்த பிறகு எத்தனை நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கிறது. இருந்தாலும் அந்த பொறுத்துன்னு இருக்க அளவுக்கு அந்த பொறுமை எங்க இருந்து வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மாமியாரை வைய முடியுமா, மாமனாரை வைய முடியுமா? இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரியாதோ அத
தெரியாது மாமியார் போயிடுவான்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு நாள் சரியாகாதான்னு என்னன்னா புரிஞ்சுப்பா, நமக்கு இருக்கா கொடுக்கிற கட்டத்தை புரிஞ்சுப்பா. இன்னும் விவகாரம் சரியாயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இருக்கா. அவளுக்கு அந்த நம்பிக்கை வந்து நம்ம மாட்டு பொண்ணு இருக்காளேன்னு நீங்களையும் பண்ணப்படாது. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணுங்க. ஸ்திரீகளுக்கு தான் தனி மனசுண்டா, அனுபவிக்கிறாமோ இல்ல. ஆகையால் இந்த பொறுமைங்கிறது வந்து நாமளா வரவழைச்சுக்க வேண்டியதே தவிர புதுசா ஏதோ அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆகையால் விவகாரம்னு நாமளே பார்த்துக்கணும். கோபம் வராம குரோதம் வராம எவ்வளவு இருந்தாலும் பொறுத்துட்டே இருப்போம். பொறுத்துட்டே இருக்கிறது ஒரு வீக்னஸ் மீதி பேர் நினைச்சாலும் இல்ல, அதுதான் நிஜமான உங்களுக்கு ஒரு தைரியம், உங்களுக்கு ஒரு பலம். தமைக்கு தகுந்த போல பொறுமைக்கு தகுந்ததான ஒரு பலம் ஒரு மனுஷ இடத்துல யாருமே கிடையாது. எவ்வளவு அபகாரம் பண்ணினாலும் நீங்க வந்து அந்த அபகாரத்துக்கு ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய நிஜமான பலத்தை கம்மி. ஆகையால் அந்த பலம் வருமாறு க்ஷமா பிற ஸ்ரீ திருதி ஸ்மிருதி கீர்த்திபி. ஸ்ரீ ஐஸ்வர்யம் சொல்லணும், திருதி தைரியம், பிரயத்ன விசேஷம் தைரியம், ஸ்மிருதி கீர்த்திபி இத்தனையும் உங்களுக்கு வர்றதுங்கிற பாருங்க. பக்திமான இத்தியாதினா பக்திமதா சுச்சே சததம் உத்யுக்தஸ்ய ஏகாகிரசித்தஸ்ய. ஆச்சாரியால் எத்தனை பண்ணியிருக்க பக்திமான்னு சொன்ன வெறுமனை ஏதோ நானும் பக்தியோட இருந்துட்டு இருக்கேன்னு பகவன் நாம சொல்லிட்டு இருக்கிறது இல்லை சார். பக்திமான் இத்தியாதினா பக்திமதா சுச்சே, சுச்சி ஆச்சாரம் இருக்கணும், ஸ்நானம் பண்ணி சுத்தமாக. சததம் உத்யுக்தஸ்ய எவர் ரெடி, எவர் ரெடின்னு எந்த காரியமும் பண்றது எப்பவும் சித்தமா இருக்கணும். ஏதோ பகவான் நாம நான் சொல்லிட்டு இருக்கேன், தன் காரியத்தை பண்ணாம இருந்தா நடக்குமா? தன்னுடைய டியூட்டி ஒரு நாளும் விடப்படாது. பகவான் கீதையில சொல்லும் பொழுது என்ன பாருப்பா, எனக்கு நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவத கர்மணி. என்னால அடைய வேண்டியது, எனக்காக நான் படிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நான் காலமுறை எழுதுக்கிறேனோ இல்லையோ, கொஞ்சம் யோசனை பண்ணிடணும். சத்தியாவதனம் பண்ணி மற்ற காரியங்கள்ல பண்ணி நான் தேரோட்டுறேன்னு ஒத்துட்டு இருக்கேன். உனக்கு முன்னால் நான் வந்து நிக்கணும் தேர்கிட்டேன். தேரோட்டியா இருக்கிறவன் தேரை கொண்டு வந்து சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி அங்க வந்து நிக்கணும். இவர் வந்து ஏறுறதுக்கு முன்னால பகவானுக்கு என்ன சார் தலையெழுத்து ஏன் பண்ணிட்டு இருக்காரு? ஒரு காரியத்தை எடுத்துட்டா அந்த காரியத்தை விடாம பண்ணு. அந்த பக்தியோட நாம நம்மளுடைய சைடுல தப்பே இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலம் எழுதி இதை பண்ணணும்னு நினைச்சா அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிவிட்டு அது பலத்தை கொடுக்கல கவலைப்படாதுங்க. நம்ம ட்ரை பண்ணினோம், இந்த காரியங்கள் பண்ணணும்ட்டு முடியல, இன்னைக்கு வேலை ஏதோ வந்துருந்து கவலைப்படக்கூடாது. ஆனா விவகாரம் என்னன்னு நிச்சயமா முயற்சியில லேக்க இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம முயற்சி இருக்கணும். அதான் சததோத்யதா சததம் புத்யுக்தஸ்ய ஏகாக்கிர சித்தஸ்ய. இன்னும் சில பேர் பாருங்க, ஏதோ விஷ்ணுதான் அவன் படிச்சுட்டே இருப்பான், ஒரு பக்கத்துல வேற யாருன்னா ஏதோ பண்றதை பார்த்துட்டே இருப்பான், டெலிபோன் பேசிட்டே இருப்பான், வாயில விஷ்ணுதாசனம் போயிட்டு இருக்கும். சில பேர் ராமஜெயம் எழுதுவா பாருங்க, அது கை வழக்கத்துல ஒரு 50 லட்சம் பண்ணி விட்டான். கை பேனா வச்சதுமே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ரைட்டா எழுந்துட்டேவோ, இவனுடைய மனசு வேற எங்கேயோ இருக்கும். அதே போல பாட்டியம்மா ஜபம் பண்றா போல ஜபம் உருட்டின்டே இருப்பா, ருத்ராட்சம் உருட்டிட்டு இருக்கும், வாயில ஜபம் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏகாக்கிர சித்தஸ்ய, எதை பண்ணிட்டு இருக்கோமோ அதனிடத்துல ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி சததம் உத்யுக்தஸ்ய ஏகாக்கிர சித்தஸ்ய ஸ்ரத்தாளோ, ஸ்ரத்தாளுவா இருக்கணும். நிச்சயமாக இது நமக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணத்தோட இருக்கிறவனுக்கு, விசிஷ்ட அதிகாரினா இப்படி இருக்கிறவனுக்கு இவ இளவடும். மேல சொன்ன பார்த்தல யுஜேத ஆத்ம சுக சாந்தி ஸ்ரீ திருதி ஸ்மிருதி கீர்த்தி அப்படின்னு இத்தனையும் இவ்வளவு. அது ஸ்ரத்தா ஆஸ்திக்ய புத்தி பக்தி பஜனம் தாத்பரியம். இந்த ஸ்ரத்தா பக்திக்கு வித்தியாசம் சொல்ற. ஸ்ரத்தான என்ன அர்த்தம்? ஆஸ்திக்ய புத்தி, இது நிச்சயமாக எனக்கு நன்மையை கொடுக்கும் எனக்கூடியதானது ஸ்ரத்த. பக்தின்னா பஜனம், தாத்பரியம் அவரிடத்துல தீர்மானமான ஒரு நம்பிக்கை. ஆத்மனஹா சுகம் ஆத்ம சுகம் தேன சாந்தியாதி விஷ்டே. இது மட்டுமல்ல, சாந்தி பொறுமை, காசு, தைரியம், ஸ்மிருதி நினைப்பு, கீர்த்தி. உங்களை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லோரும் பேசிட்டு இருப்பா, எது நல்லதா
அது காரணம் என்ன? பகவான் நாமா, பகவானுடைய ஒரு அனுகிரகம். அவள் இமம் ஸ்தவமதேயான ஸ்ரத்தாவத்ய சமன்விதா யுஜ்யேத ஆத்ம சுக சாந்தி ஸ்ரீ ஹிருதி ஸ்மிருதி கீர்த்திவே நக்ரோதோ நகமாத்ரயம் நலோபோ நாதுபாமதி பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. பக்தானாம் கிருத புண்ணியானாம் புருஷோத்தமே क्रोधः न भवति, மாத்சரியம் न भवति, லோபோ न भवति. சில பேருக்கு அனாவசியமாவே பகவான் இடத்துல கோவிச்சுப்பான், பகவானை வச்சுட்டே இருப்பான். நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை நாளா பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினேன், எத்தனை நாளா எத்தனை வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணிருப்பேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம காரியம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு பகவான் இப்படின்னு சொல்றது உண்டு வழக்கம். ஏதோ இவர் தான் பக்தியோ பண்ணினத்தினாலையும், பகவானுக்கு ஏதோ இவர் விசேஷமா பண்ணினத்தினாலையும் பகவான் தான் இவனை மறந்தா போல, அந்த பகவானுக்கு கண்ணுலையோ அப்படின்னு. பகவான் என்னைக்காவது அதாவது எனக்கு கண்ணு இருக்குன்னு சொன்னார, நதஸ்ய காரியம் கரணம் விஜ்யதே நஸ்வத்தமோஸ்தியதிகஸ்ய சூயதே. அவர் தான் எனக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்லைங்கிறாரு. திவ்யமான ஒரு விக்கிரகம்னா உங்க கண்ணு மாதிரி அவருக்கு இல்லை. அவருடைய கண்ணு, அவருடைய காது அது அப்ராக்கிருதமான ஒரு ஸ்வரூபம், மாயைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். 1000 கண்ணு இருக்கு, கண்ணு இல்லையேன்னு பார்க்காதீங்க, உங்களை எப்பவும் பார்த்துட்டே இருக்க. ஆனா என்ன பண்றதுன்னு நீங்க தப்பு தட்டா பண்ணிட்டுன்னு அதுக்கு பலம் அனுபவிக்கணுமா வேண்டாமா? ஆகையால் இப்ப ஜனங்களுக்கு இப்படி வந்துடும். அதனால என்னன்னா பவந்தி கிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே நக்ரோதா. புண்ணியம் பண்ணினவாளுக்கு பகவான் இடத்துல கோபம் வராது, பகவான் இடத்துல வயத்தறிச்சல் வராது. பாருங்க, சிசுபாலாதிகளுக்கு பகவான் இடத்துல கோபம் வந்தது, வயத்தறிச்சல் வந்தது. ராவண கும்பகர்ணனுக்கு பகவான் மேல அவ்வளவு கோபம் வந்தது, அது நிமித்தமாக வந்ததுன்னு விஷயங்களா இருந்தாலும் புண்ணியம் இருந்தாலும் இது வரவே வராது. அதனால நம்ம வரவழைச்சுக்கணும். எப்பொழுதும் பகவான் இடத்துல பகவத் காரியங்கள் பண்ணும் பொழுது மனசுல இது போரும்னு நினைக்க விட, லோபம் இருக்க விடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுவான். பகவானுக்கு பண்ணின பிரதிபிம்பேவ முக பிம்பாலங்கிருதி திருதி குசலோ. அவர் என்ன பண்ணினார், அடுத்ததாக சொல்ல போற அந்த ஸ்லோகத்தை இந்த விஷ்ணுதாசனமும் அடுத்த கிளாஸ்ல ஆயிடும். 15ஆம் தேதியோட செப்டம்பர் 15ஆம் தேதி ஆயிடும். அதுக்கப்புறம் லட்சுமி நிருசிம்ம ஸ்தோத்திரம் அது ஒண்ணு சொல்லாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் மாத்திரு பஞ்சகம், இந்த 2 விஜயதசமிக்குள்ள ஆயிடும். விஜயதசமியில இருந்து பகவத்பாதானம் பண்ணின ஸ்லோகங்கள் எல்லா ஸ்லோகங்களும் என்ன இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. சில ஸ்லோகங்கள் வந்து அப்பப்போ படிச்சுட்டு இருக்கோம். பிராதஸ்மரண ஸ்தோத்திரம், இந்த லட்சுமி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம், இப்படி நிறைய சுப்பிரமணிய புஜங்கம் இவன் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அவைகளுக்கு அர்த்தமே பார்த்ததுல அழகான பதார்த்தங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள்லாம் ஆச்சாரியால் பண்ணியிருக்காரு. அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் அடுத்ததாக அன்னைக்கு லட்சுமி நிருசிம்ம ஸ்தோத்திரம், அதுல பிம்பாலங்கிருதி திருதிக்கலோ அவ என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய முகத்துலதான் அலங்காரம் பண்ணிக்கிறான். இந்த அலங்காரம் கண்ணாடியில இருக்கிற ஒருத்தர் நன்னா நம்மளுடைய முகம் அழகா இருக்கணும்னு பார்த்து நினைக்கிறான் இல்லையா? நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வெளியில போகும் பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு நன்னா இருக்க நம்ம முகம் அப்படின்னு நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறான். அலங்காரம் எங்க சார் பண்ணிக்கிறான்னு அந்த கண்ணாடியில பூசுறானோ, விபூதியும் குங்குமம் கண்ணாடிக்க வைக்கிறான். கண்ணாடிக்க வச்சு முகத்துல ஒண்ணும் ஆகாது. இவன் முகத்தை பார்த்துதான் நன்னா இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன பண்றான், கண்ணாடிய பார்த்துட்டு ஆனா பண்றதெல்லாம் பிம்பத்துல பண்றான். அதே மாதிரிய பிம்பம் யாரு, பரமாத்மா. பிரதிபிம்பம் யாரு, ஜீவன். நீங்க அந்த கரணத்துல பிரதிபிம்பம், உங்க மனசுல பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன். இப்ப இந்த ஜீவன் அழகா இருக்கணும், நல்ல குணங்களோட இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், புகழோட இருக்கணும், கீர்த்தியோட இருக்கணும் அப்படின்னு இவன் என்ன பிரதிபிம்பத்துல பண்ணணுமா பிம்பத்துல பண்ணணுமா? பிம்பத்துக்கு என்ன பண்ணணும், ஆகையால் பிம்பத்துக்கு பூஜை பண்ணுங்க. பிரதிபிம்பாலங்கிருதி திருதிகசலோ பிம்பாலங்கிருதி மாதனதே. பிரதிபிம்பம் நன்னா இருக்கணுங்கிறவன் பிம்பத்துக்கு அல்லவா பண்ணிட்டு இருக்கான்.
அதே போல நீங்களும் பிம்பத்துக்கு பூஜை பண்ணினீடையானால், பிம்பத்துக்கு வணங்கினீடையானால், உங்க ஆத்துல மகாவிஷ்ணு விக்கிரகம் வச்சுட்டு இருக்கேன், அந்த விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் பண்ணி விக்கிரகங்களுக்கு புஷ்பம் வச்சு விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் பண்ணினீடையானால் நீங்க வாழ்க்கையில சொத்தோணமா ஆனந்தமா இருப்பேன். அதனாலதான் சுவாமிக்கு கோவிலுக்கு அத்தனை பண்றா பாருங்க. கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்றது, கோவிலுக்கு புஷ்பம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, கோவிலுக்கு ஏதோ நகை பண்ணி போடுறது, திருவனந்தபுரத்துல அவ்வளவு இருக்குனால எவ்வளவு பக்தி இருந்தது. இப்ப ஏமாந்த கோவில இருந்து ஏதாவது எடுத்துன்னு வந்துடலாமான்னு பார்ப்போம், அது கிடையாது. அந்த கோவிலுக்கு கொடுத்தது இதுதான் கான்செப்ட். நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவான் சௌக்கியமா இருக்கணும், அவர் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், எல்லோரும் வந்து பகவானை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா இவா சௌக்கியமா இருந்தா. இப்ப அந்த கான்செப்ட் குறையிறது. பகவானா என்ன ஏது, பகவான் தெருவுல வந்தாலே ரூம்ல உட்காந்து டிவி பாக்குறத வந்து பாக்குறது. யாரு பார்க்க முடியலோ, கோவிலுக்கு வர முடியலையோ அவளை அனுகிரகம் பண்றதுக்காக பகவானே வர. பகவான் வரத்துக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால ஜலத்தை தெளிச்சு கோலத்தை இட்டு பகவான் வரதுக்காக காத்துட்டு இருக்கணும். அவருக்காக கற்பூர ஆரத்தி கொடுத்து அபிஷேகம் இது பண்ணி ரெடி பண்ணி இருந்திருப்பார் கிராமாந்தர். அதுக்காக பவானி வரார் பகவான், அதுக்காக காத்துட்டு இருக்கணும். அப்படியாவது ஒரு 5 நிமிடம் நமக்கு சிரத்த வரணுமேன்னு அவர் வரார். நம்ம என்ன கதவை மூடிட்டு உள்ள போய் டிவி பார்த்துட்டே இருக்கோம், அதான் வேண்டாம் அப்படிங்கிறது. அதனால இப்படி யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவளுக்கு பகவான் விடத்துல கோபம் வராது, மாத்தரியம் வராது, லோபம் வராது, நாசுபாமதி ஒரு விதமான தோஷமும் வராது. அதான் சொல்றார், நக்ரோதா நலோபா நாசுபாமதி அகாராது வந்த ரைதேன நகாரேன சமஸ்தம் பதம். இது அவருக்கு அக்ரோதா, குரோதம் இல்லாம இருப்பார், மாத்தரியம் இல்லாம இருப்பார், லோபம் இல்லாம இருப்பார், கெட்ட எண்ணம் இருக்காது பக்தாளுக்கு. குரோதாதய நபவந்தி மாத்தரியஞ்ச நபவதி இத்யர்த்தா. இப்படி பகவானுடைய நாமக்கல் ஸ்லோகங்கள்ல நக்ரோதோ நஜ மாத்தரியம் நலோபோ நாசுபாமதி அவன் திகதமண்யானாம் பக்தானாம் புருடோத்தமே அப்படி இருக்கேன். அடுத்து ஜௌஸ்தஜந்தார்க்க நட்சத்திரா கம்பிதோ மோதலே வாசுதேவஸ்ய வேத்யேன விருதானி மகாத்மனா அப்படின்னு